Hallelujah. Praise the Lord. இந்த காலை வேளையில முதலாவது தேவனை தேடுவோம். ஃபர்ஸ்ட் உங்க நேரத்தை இன்வெஸ்ட் பண்றது தேவ சமூகத்துல. வேதவசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். எவைகளுக்கு ஓடிட்டு இருக்கோம்? நிம்மதி, சமாதானம், வாழ்வு, பெருக்கத்தின் நன்மை, சுகம், செழிப்பு, வாழ்வு, விடுதலை, இவைகளெல்லாம் கொடுக்கப்படுங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இந்த அறிவு இல்லாதபடி சங்காரம் வராங்க. இன்னைக்கு தயவு செய்து தேவ சமூகத்துல உங்களை முழுமையா அர்ப்பணிங்க. ஒவ்வொரு நாளும் காலையில கேட்கும் பொழுது உங்க நண்பர்களுக்கு, நீங்களும் உங்க உறவினர் எல்லாத்துக்கும் சொல்றது மாத்திரமல்ல, நீங்களும் ஆசையோடு கடவுளை தேடுங்க. பல ஆண்டுகளாக இந்த காலையில டிவோஷன் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இதை பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காதவங்கள நம்ம என்ன செய்ய போறோம்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தானன்னு போடலங்க. உங்க வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாக, உங்களை தேவ சமூகத்துல திருப்புவதற்கு. சில நேரம் ரொம்ப குறைவானவங்க தான் பார்க்குறாங்களே. ஒருவேளை நீங்கள் பர்சனலாக ப்ரேயர் பண்ணிவிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நோ ப்ராப்ளம், அது மேலான காரியம். இதை நீங்கள் எப்பயாவது கேட்டுக்கலாம். ஆனால் இல்லை, அதுக்கு இன்னும் நாங்கள் பக்குவப்படலை, இன்னும் சில காரியம் வழங்க மாட்டுறது, அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான். அப்போ ஆசையோடு கூட வந்து கேளுங்க. என்ன திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல, உங்க வாழ்க்கை திருப்தியாக. முதலாவது இந்த காலை ஆராதனையில நீங்க சேர்ந்து ஆராதித்து பழகுங்க. உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாற்றப்படும், உருவாக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஓ நன்றி, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, சேனைகளின் கர்த்தரே, நன்றி அப்பா. நாங்க தாழ்வுல கடந்தோம், விழுந்து போயிருந்தோம். நீ அந்த தாழ்வு இடத்திற்கே வந்து சேற்றில் இருந்த எங்களை தூக்கி எடுத்து அலங்கரித்து உங்க பிள்ளையா, நீதிமான ஆசாரியனா, எவ்வளோ விளையாடப்பட்ட ஸ்லாக்கியம். குப்பையில இருந்தோம், மதிப்பே இல்லை, மதிப்பெல்லாம் இழந்து போய் கிடந்தோம். ஆனா எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் உங்க பிள்ளைன்னு எங்களை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. நாங்க இன்னைக்கு அதை உணராம இருக்கிறோமே. எங்க எண்ணம் எல்லாம் அந்த உலகத்திலேயே ஒன்றி கிடக்குது. இந்த காலங்களில எங்கள் எண்ணங்கள் உண்மை மனதார நோக்கி பார்த்து துதிக்குதுப்பா. இன்றைக்கு மூது பிள்ளைகளாக எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, தயவு செய்யுங்க. எங்களுடைய மனக்கண்களை தரங்க, இரக்கத்துக்கு வழி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ மக்களே, ஓசியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல வந்த 3 பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2 பகுதி பார்த்துட்டோம். 2 நாளைக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அடுத்ததாக 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். இன்றைக்கு கடைசியாக அந்த 3வது பகுதி, அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். நல்லா கவனிங்க. நம்ம கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு, நம்மளை எழுப்புறாரு. இது 2 விஷயம் நடக்கும் போதுதான் நம்ம பிழைக்கவே முடியும், இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல இந்த ரிவைவல் ரொம்ப அவசியம். எழுப்புதல் அவசியம். எழுப்புதல் இல்லாத ஜீவியம் அல்ல. 2வது ரைஸ்ட். எப்படி? அவருடைய உயிர்த்தெழுதல்ல ஒரு விசுவாசி அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கணும்.
பிரச்சனையை பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்கார்றது கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. எந்த ஒரு மனுஷி என் கர்த்தர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் எழுந்தார் என்பது அவர் மட்டும் எழும்பலை, எங்களையும் எழுப்பிட்டாரு. ஆக நான் இந்த பிரச்சனை, இந்த சாபக்கட்டு, இந்த தரித்திரத்தில் நான் மாட்டிக்க மாட்டேன், நானும் எழும்புவேன். ஏன்னா என்னை எழுப்பி வைத்திருக்கிறார். எதற்கு? ஆளுகை செய்ய. இந்த உணர்வு, இந்த எழுப்புதலின் ஆவி நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும். இது நடக்கும் பொழுது மூன்றாவது என்ன நடக்குது? அப்பொழுது அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்போதான் அவருடைய சமூகத்தில் பிழைப்பு. நீங்கள் பாருங்கள், பிழைப்புக்காக என்னென்னமோ செய்கிறாங்க. யாரையோ திருப்திப்படுத்திக்கிட்டு, மனுஷனை திருப்திப்படுத்தலாம், அதை செய்யலாமா இதை செய்யலாமா. ஏன்னா வாழ்க்கையில் அந்த விரக்தி, எதுலேயும் நிம்மதியை பார்க்க முடியல, எதுலேயும் திருப்தி இல்லை. நல்லா கவனிங்க, எதுலையுமே திருப்தி ஏற்படாது. கிறிஸ்து இல்லாமல் ஒரு ஜீவியம் நீங்கள் வாழ்வீங்கன்னா அதில் திருப்தி இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கிறிஸ்து விரும்புகிறத செய்கிறது தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து விரும்பாததை செய்கிறதுக்கு பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதில்ல. ஹலோ, விஷயம் இருக்குது. நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், அந்த ஜபத்துக்கு போகிறேன், எல்லாம் போயிட்டு எது கர்த்தருக்கு பிடிக்காதோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்கள் கர்த்தரோடு கூட இல்லை. நீங்கள் காணிக்க கொடுக்கறதுனால, ஏதோ போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறதுனால நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்கிறதும் மிக முக்கியம். அப்போ பாருங்க, அப்போ அந்த ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் எப்போ திருப்தி வரும்? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மளை பிழைக்க வைக்கிறார் பார்த்தீங்களா, அங்கே தான் திருப்தி உண்டாகுது. we shall live in his sight. அவருடைய பார்வையில் நம்ம அப்படியே தலை தோங்குவோம். பாருங்க, ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். True life is found when we stay close to him. எந்த ஒரு மனுஷி கடவுளோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறானோ அங்கே தான் ஒரு உண்மையான வாழ்க்கையை பார்க்க முடியும். அவன் கடவுளுடைய அந்த நீதியின் பாதையில் கடவுள் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டமோ அதை அறிஞ்சு அவன் வாழ முடியும். அதுதான் உண்மையான ஜீவியம். சங்கீதம் 16:11 சொல்லுது, reminds us in your presence is fullness of joy. அது எப்படி வருதுன்னா, தமிழில் வாசிக்கிறேன், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படி சொல்லிட்டு இப்போ வருது பாருங்க, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ரெண்டு விஷயம், பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறார். எந்த மனுஷனும் எந்த உலகமும், உலகத்தில் இருக்கிற எந்த ஆதாரமும் செய்ய முடியாது, கர்த்தர் செய்ய முடியும். அந்த பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பத்தில் தான் அந்த சமாதானம், பீஸ், ஜாய், அந்த ஃபியரில் அந்த பயம் இருக்காது. பாருங்க, செலிப்ரேட் ஜீசஸ், இயேசுவை கொண்டாடுவோம். ஒரு ஹெல்த்தி லைஃப் இருக்கும். கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்வோம். இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோமா? நீங்கள் இருக்கிற இடத்துல அர்ப்பணிங்க. அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருக்க நம்மளை அர்ப்பணிப்போம். God bless you. Amen.